அந்த பணம் தான் இந்த வாழ்க்கையில வந்து எல்லாத்தையுமே தீர்மானிக்கும். நீங்க பணம் இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே கிடையாது. நீங்க நல்லவனா வாழணும் அப்படின்னா பணம் தேவை. நீங்க கெட்டவனா வாழணும்னாலும் பணம் தேவை. நல்லவனா வாழணும் அப்படின்னா பணம் கண்டிப்பா தேவை. கெட்டவனா வாழணும்னா அந்த பணத்தை சம்பாதிக்கனாவே நீங்க கெட்டவனாயிருவீங்க. பணத்தை சம்பாதிக்கனாவே நீங்க கெட்டவனாயிருவீங்க. காரணம் என்ன? பணம் இல்லைன்னா உங்களை மதிக்க மாட்டாங்க. ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போனாலும் மதிக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனாலும் மதிக்க மாட்டாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரியுங்களா? உங்ககிட்ட பணம் இல்ல அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருக்கும். உங்ககிட்ட நீ பணம் இல்ல அப்படின்ட்டு. ஆனா அந்த பணம் இல்லாதனால என்ன தெரியுமா ரிஃப்ளெக்ட் ஆகும்? மன உளைச்சல் ஆகும். 2வது பார்த்தீங்கன்னா, உங்கள சுத்தி இருக்கவங்க வந்து ஒரு சும்மா இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, மாமியார் செஞ்சா மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம் அப்படிம்பாங்க. அதாவது என்னன்னா, மாமியார் அதே குடத்த கீழ போட்டா மண் குடம் தெரியாம விழுந்து உடைஞ்சு போச்சு. இதே மருமக உடைச்சா, அது தங்கத்துல எங்க அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்த குடம் அப்படிங்கிற மாரி அத பேசுவாங்களாமா. அது மாரி தான். பணம் இல்லாத நேரத்துல யார் உங்கள எது சொன்னாலுமே, நம்மகிட்ட பணம் இல்ல. அதனால பேசுறாங்க. அப்படிங்கிற மாரி தோணும். காரணம் என்னன்னா, பணம் இல்லாட்டி நமக்கே ஒரு மாரி டிப்ரஷன். ரொம்ப டிப்ரஷன் ஆயிரும். நமக்கு புடிச்சவங்க வந்து ஏதாவது பேசுவாங்க. அவங்க விளையாட்டுத்தனமா தான் பேசியிருப்பாங்க. ஆனா, நமக்கு அது வந்து உங்ககிட்ட நீ பணம் இல்லைல்ல. எல்லாரும் நம்மள அப்படி தானே இருப்பாங்க அப்படிங்கிற மாரி தோணும். ஜெனரலா நெறைய விஷயங்கள் வந்து பணம் இல்லன்னா சந்தோஷம் கிடையாதுங்க. ஒரு ஹாப்பினஸ்